இன்று மாலை 5:30 மணியளவில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இன்று மதியமே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று மாலை 5:30 மணிக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழகத்தை பொறுத்தவரையில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் வரைவு வாக்காளர் பட்டியல் சுமார் மதியம் 2 மணிக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மாலை 5:30 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கூற வேண்டும் என்றால், ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதற்கு முன்பாக வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ளப்படும் போது முதலில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள், அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாக உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் முதலில் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவார். இந்நிலையில் இந்த ஆண்டு புதிதாக முதலில் வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுவார் என்றும், அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணிக்கு போல் மாவட்டங்களில் வெளியிடுவார் என்று புதிய நடைமுறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சில குழப்பத்தையும் உண்டாக்கியது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் தற்போது மீண்டும் பழைய நடைமுறைக்கு சென்று இன்று மாலை 3 மணி முதல் 5 மணி வரை மாவட்டங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாக உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இறுதியாக, அதாவது மாவட்டம் முழுவதும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பின்னர் மாலை 5:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியலின் மொத்த விவரங்களையும் செய்தியாளரை சந்தித்து வெளியிட உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.